அரசாங்கம் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றி தவறிவிட்டது என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைமை காரியாலயத்தில் இன்றைய தினம் நடைபெற்ற தமிழ் சிங்கள புத்தாண்டு விசேட நிகழ்வுகளின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த நாமல் ராஜபக்ஷ தற்போதைய அரசாங்கம் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறிவிட்டதாக குற்றம் சாட்டினார். மக்கள் இந்த அரசாங்கத்திற்கு வாக்களித்து ஒரு குறிப்பிடப்பட்ட எதிர்பார்ப்புடனேயே என்றும், ஆனால் இன்று அந்த பொய் வாக்குறுதிகள் அனைத்தையும் அரசாங்கம் மீறிவிட்டதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். குறிப்பாக அரசாங்கம் நிலக்கரி மற்றும் மின்சார உற்பத்தியை முடக்கிவிட்டு நாட்டில் டீசல் மாஃபியாவிற்கு வழிவகுத்துள்ளதாக சாட்டிய அவர், இதன் மூலம் மக்கள் மீது அநியாயமான மின்கட்டண சுமையையும் வரிச்சுமையையும் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார். நிலக்கரி இறக்குமதியால் பாரிய ஊழல் நடைபெற்றுள்ளதை தணிக்க அறிக்கைகள் உறுதிப்படுத்துவதாகவும், இதனை மறைக்க அரசாங்கம் அதிகாரிகளை பலிகாடாக ஆக்குவதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். இம்முறை மே தின கொண்டாட்டங்கள் குறித்து பேசிய அவர், மே தினமானது வெசாக் போயா தினத்துடன் ஒத்துப்போவதால் அதனை ஒரு மத ரீதியான தினமாகவோ ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன அனுஷ்டிக்கும் என குறிப்பிட்டுள்ளார். தொழிலாளர்களுக்கு ஆசை வேண்டி நாடெங்கிலும் உள்ள மத வழிபாட்டு தலங்களில் விசேட வழிபாடுகள் முன்னெடுக்கப்படும் எனவும், வளமையான மே தின பேரணிகள் இம்முறை இடம்பெறாது எனவும் அவர் தெளிவுபடுத்தினார். இதேவேளை உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் தற்போது அரசியல் உள்நோக்கத்துடன் முன்னெடுக்கப்படுவதாக குற்றம் சாட்டிய நாமல் ராஜபக்ஷ, உண்மையான குற்றவாளிகளை மறைத்துவிட்டு அரசியல் மேடைகளில் கூறப்பட்ட கருத்துக்களின் அடிப்படையில் விசாரணைகளை திசை திருப்பப்படுவதாக தெரிவித்தார். மேலும் கடந்த காலத்தில் ஜேவிபி உள்ளிட்ட கட்சிகள் முன்வைத்த குற்றச்சாட்டுகள் அனைத்தும் வெறும் அரசியல் நாடகங்கள் என்பது தற்போது வெளிச்சத்துக்கு வந்துள்ளதாக கூறிய அவர், கட்சியை அடிமட்டத்திலிருந்து பலப்படுத்துவதற்கான கிராமிய மட்டத்திலான மறுசீரமைப்பு பணிகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக உறுதியளித்தார். உலகிலேயே அதிக விலைக்கு எரிபொருளை கொள்வனவு செய்யும் நாடாக இலங்கை மாறியுள்ளதாகவும், இந்த நிர்வாக தோல்விகளால் மக்கள் படும் துன்பங்களுக்கு அரசாங்கமே முழு பொறுப்பையும் ஏற்க வேண்டும் எனவும் அவர் இதன்போது வலியுறுத்தி கூறினார்.